வெந்தயக்கீரையை வச்சு லசூனி செய்யலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெந்தயக்கீரையை சின்னதாக கட் பண்ணி இதிலே சேர்த்து வதக்குங்க. கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கீரை வதங்கினது போதும் மாற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய், வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது வறுத்த பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, கொஞ்சமாக எள், தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்ச பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, எள்ளை இதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுருங்க. கசப்பே தெரியாதுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வதக்கின வெந்தயக்கீரை இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, லசூனி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.